வணக்கம். சந்திர கிரகணம் இந்த ஆண்டு 2026 சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தில் நம்ம என்னென்ன செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன பரிகாரம் மந்திரம் சொல்லணும், என்னென்ன நட்சத்திரத்துக்கு பரிகாரம் வருது, என்னென்ன ராசிக்கு பரிகாரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வருடம் 2026 சந்திர கிரகணம் விஸ்வாச ஆண்டு மாசி மாசம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை, சுக்லபட்சம் பௌர்ணமி திதி, பூர நட்சத்திரம், சிம்ம ராசியில், கடக லக்னத்தில் கேது கிரகம், பூரண சந்திர கிரகணமாக மேகவர்ணம் சொல்லும். மேகவர்ணம் மேகமா சூழ்ந்து உத்தராயண காலத்தில் சிசிர ருதுல பூரண சந்திர கிரகணம் நடக்குது. அந்த சந்திர கிரகணத்துக்கு பூரண சந்திர கிரகணம் சம்பவிக்கும், சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் காலம் மாலை 3:20 சந்திர கிரகணம். கிரகண நிலம் அப்படி சொல்லுவோம். ஆரம்ப காலம் 4:36, அதாவது 3 மணி கிரக உடைய ஸ்பர்ச்சம் ஆரம்பமாகுது. சந்திர கிரகணத்துண்டான மத்தியமம், அதாவது மத்திய நடுநிலையில சொல்லமா அது, அந்த ஆரம்ப காலம் மாலை 5:04. சந்திர கிரகணம் முடிவு, அதாவது கிரகணம் எப்போ முடியுது, இரவு 7:53 முடியுது. அப்போ இந்த சந்திர கிரகண நேரம் நம்ம சந்திர பகவானுடைய தியான சுலகம் நம்ம முதல்ல சொல்லலாம். அப்ப தியான சுலகம் சொல்லும் போது தசி சங்கு துஷாலபம் சிரதன்ன சம்பவம் நவாமி சதினம் சோமம் சம்பம் மகுடோபூசணம்ங்கிற மந்திரம் சொல்லலாம். அதே அளவு நம்ம காயத்ரி மந்திரம் கூட சொல்லலாம். பத்மவஜாயத்னி ஹேம ரூபாய் திமிஹி தன்னோ சோம பிரஜோதயாது. இப்ப சந்திர கிரகணனால தியான சுலகம் அல்லது காயத்ரி மந்திரம் போன்றவற்றை நம்ம சொல்லிட்டு வரும்போது அந்த சந்திரன் ஏற்படக்கூடிய தன்மை கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ கேது கிரகம் சந்திரனை பிடிக்கிறனால கேதுவுடைய மந்திரமும் நம்ம சேர்த்து சொல்லலாம். எப்படி சந்திர கிரக மந்திரம் சொல்லமோ அதே மாதிரி கேதுவுடைய மந்திரம் நம்ம சேர்த்து சொல்றது உத்தமம். அப்போ கேதுவுடைய மந்திரம் பால்ச புஷ்ப சங்காசம் தாரக கிரகம் மஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ரா மகன் வேறும் தம் கேதும் பிரமாண்யகம். அப்ப அந்த மந்திரம் சொல்லலாம். அல்லது அஸ்வத்வஜாய் வித்மிஹி சூலஹஸ்தாய திமிஹி தன்னோ கேது பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வரலாம். அப்போ 2 மந்திரம் சந்திரனுடையதும் கேதுவுடைய மந்திரம் சொல்றது இந்த காலத்துல சிறந்தது. கிரகண மந்திரங்கிறது தனியா இருக்குது. அந்த கிரகண மந்திரம் அப்புறம் கடைசியில நம்ம சொல்றோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. கடைசியில உங்கள் சந்திர கிரகத்தினால் நம்ம என்னென்ன பரிகாரம்ங்கிறத சொல்லிட்டே வரும்போது அந்த மந்திரம் சேர்த்து சொல்றோம். அதனால இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்ப சந்திர கிரகணம் அப்படிங்கும் போது எந்த நேரத்துல நம்ம பிடிக்குது, என்ன ராசியில நம்மளுக்கு சந்திர கிரகணம் பிடிக்குது அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசியில சந்திர கிரகணம் பிடிக்குது. அப்ப சிம்ம ராசியில பூர நட்சத்திரம். அப்ப பூரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப ஜென்ம நட்சத்திரம் பூரம், அணுஜென்ம நட்சத்திரம் பரணி, திருஜென்ம நட்சத்திரம் பரணி, பூராடம், அந்த மாதிரி வரும். அப்ப ஜென்ம நட்சத்திரம் பரணி அது மாதிரி வரும்போது நம்ம நிதானமா செய்யணும். அப்போ அந்த தோஷமுள்ள நட்சத்திரம் பூரம், பரணி, பூராடம், மகம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அவங்க கண்டிப்பாக மாலை 6:30 மேல் போஜனத்தை தவிர்த்து கொள்ளணும், அதாவது முடிச்சு கொள்ளணும். பௌர்ணமி சிராதம் அன்னைக்கு யாராவது இறந்திருந்தா, நம்ம பௌர்ணமி திதி வருது, நம்ம தர்ப்பணம் செய்யணும்னா இந்த பௌர்ணமி திதியில செய்யக்கூட மறுநாள் தான் திதி செய்யணும். அதாவது கிரகண காலத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம், கிரகண தர்ப்பணம் செய்யலாம். முன்னோர்களுடைய சிராத்தம் இருந்தா, அதாவது திதி வரன்னா அன்னைக்கு செய்யாம மறுநாள் செய்வது சிறந்தது. அதனால இந்த கிரகண காலத்துல நம்ம பரணி, பூரம், பூராடம், மகம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, அது பூரம் மகம் அப்படிங்கிறது சிம்மராசி, பரணிங்கிறது மேசராசி, பூராடம்ங்கிறது தனுசு ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த கேதுனால ஏற்படக்கூடிய தோஷம் உண்டு.
அது மட்டும் அல்லாது சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய ராசி, இப்ப சிம்ம ராசியில சந்திரன் பயணம் மேற்கொள்ளும் போது மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதனால அந்த மகர ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இதை கடைபிடிக்கணும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த கிரகத்துடான சாந்தி செய்து கொள்வது சிறந்தது. ஆனா அவங்க அந்த நட்சத்திரம் நம்மளுக்கு இல்லையே நினைப்பாங்க. இருப்பினும் அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா, சந்திரனுடைய தோஷம்ங்கிறதுனால, சூரியனுடைய தோஷம், சூரிய கிரகணம் கிடையாது. அப்ப சந்திர கிரகணங்கிறனால சந்திரன் மனோகாரகன். அதிலே நடு நட்சத்திரமாக இருக்கிறது திருவோண நட்சத்திரம் மகர ராசியில. அதனால சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சந்திரனால் ஏற்பட்ட தோஷம் அவங்களும் அது பின்பற்றணும். அப்ப இந்த கிரகணத்தால நம்மளுக்கு என்னென்ன செய்யும், இந்த கிரகணத்துல நம்மளுக்கு நல்ல மழை பெய்யும். அப்ப அதே மாதிரி அதிகமான மழை பொழியறது இல்லாம சிறு தானியங்கள்லாம் நல்ல விளையும். அதனால நல்ல விளைச்சல்லாம் கொடுக்கும். நில அதிர்வெல்லாம் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு. அது மேகங்கள் கர்ஜனையோட இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப தானி விருத்தி உண்டாகும். நல்ல தனநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனநாசம்னா ஏழை எளியவர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். ஆனா தனநாசம் நாம பணத்தை இந்த நேரத்துல விரயத்தை பண்ணாமல் இருக்கணும். இப்ப பண விரயம்னா தனநாசம் உண்டாகும். அப்ப கிரகணம் முட்ட பிறகு நம்ம பரிகாரம் செய்யணும். அப்போ இந்த வீடா இருந்தாலும் ஆலயமாக இருந்தாலும் 3ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல ஆலயம்ல சுத்தம் செய்து ஆலயத்துல நல்ல சாம்பிராணி புகையெல்லாம் போடணும். நல்ல வீட்டுல செஞ்சு பூஜை பண்ணணும். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இருந்தா அவங்க கண்டிப்பாக 3 மணி 20 நிமிஷம் கிரகணம் பிடிக்கிறதுனால அவங்க ஒரு 2:30 மணிக்குள்ள சாப்பிடணும். இரவு 8 மணி வரைக்கும், அதாவது கிரகணம் முடிகிற நேரம் 7 மணி 53 நிமிடம், அதாவது 3 மணி 20 நிமிடம் முதல் 7 மணி 53 நிமிடம் வரை கிரகணம். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மத்தியானம் 2:30 மணி இருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது சிறந்தது. அதனால நல்ல வயிறார சாப்பிட்டோமா நல்லா தூங்கிடுங்க. அப்ப தூக்கம் இருந்தால் நம்மளுக்கு எந்த விதமான பசி, தாகம், அங்க செட்டை அப்படிலாம் இருக்கு. அங்க செட்டை நம்ம அங்கங்க சொரிஞ்சு விடுவோம். ஊரில் இருக்கும் உடம்பு எறும்பு கடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நித்திரையில போகும்போது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாம நல்லா தூங்கிடுங்க. அதனால கிரகண சாந்தி உருவாகும். அதனால அந்த பரிகாரம் அப்படிங்கிறது ராசிக்காரங்கள் செய்யறது நல்ல சிறப்பு. அதாவது மறுபடியும் சொல்றோம், சிம்ம ராசி, தனுசு ராசி, மேச ராசி இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பரிகாரம். அது மட்டுமல்லாது சந்திராஷ்டம ராசி சொல்லக்கூடியது மகர ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளணும். அந்த பரிகார மந்திரம் அப்படின்னு வரும்போது நல்லா கேட்டுங்கோ. இந்திரோ அனேலேக யமா ரிஷி ரிஷோ வருணி வாயு ரேவச்சு குபேர ஈசாக்னது சிந்து உபாகரை உத்பாத மமாரிரி. அப்ப அந்த கிரகணத்துல நம்ம என்ன பரிகாரம் செய்யணும், மறுநாள் காலையில ஸ்நானம் செஞ்சுட்டு சந்திர கிரகணம் கேது கிரகம் பிடிக்கிறதுனால ஒரு மட்டைக்காய் வாங்கிங்க. நல்ல நெல் பருப்பி அந்த மட்டைக்காய் அதிலே வச்சு சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. மட்டை உரிக்காத காயா இருக்கணும். முழுக்காய் மட்டை உரிச்சதுன்னா இருக்கக்கூடாது. மட்டை உரிக்காத முழுக்காயா இருக்கு. அதுல ஒரு சந்தனம் குங்குமம் பொட்டுட்டு ஒரு நெல் மேல பரப்பி அல்லது ஒரு பாக்கு மட்டையில வச்சிங்க. அது அப்படியே பாக்கு மட்டையில வெத்தலை பாக்கு அந்த தேங்காய் வச்சு அர்ச்சனை செஞ்சுட்டு தனியா புஷ்பத்தால அர்ச்சனை செஞ்சுட்டு சந்திர பகவான் 27 முறை சுத்தி நமஸ்காரம் செய்யுங்க. அதே அளவு கேது பகவானுக்கும் 2 வாழைப்பழம் வச்சு தீபாரதனை ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளும் போது உங்களுக்கு அந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதான் முதல்ல சொன்னது காயத்ரி மந்திரம், தியான சுலகம் சொன்னது, அது தொடர்ச்சியா சொல்லிட்டு வாங்க. அது மாதிரி நம்ம அந்த கிரகண காலத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய நிறைய இருக்குது. அதனால நிதானமாக இருந்து சரி. நான் அன்னைக்கு சூரிய உதயம் காலையில 6 மணி 12 நிமிஷம் சூரிய உதயம் அன்னைக்கு. ஆகவே நம்ம இந்த சூரிய உதயத்துல இருந்து நம்மளுக்கு கணக்கு. அதனால சில பஞ்சாங்கத்துல வேறுபடும். நம்ம வாக்கிய பிரகாரம் சொல்லிட்டு வரோம். அதனால வடக்கு வடமேற்கு ஒரு சில இடத்துல தெரியும், ஒரு சில இடத்துல தெரியாதுன்னு சில கூட இருந்தாலும்
நம்முடைய சம்பிரதாயம் என்னவோ அதை கடைபிடித்து வருவதே நம்மளுக்கு கால சிறந்தது. நம்ம சம்பிரதாயத்தை நம்ம மீறி எதுவுமே நடக்கக்கூடாது. அந்த சம்பிரதாய கிரகண நேரம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்புறம் மறுநாள் தான் ஒரு வாரமா 10 நாள் கழிச்சு வயிறு உபாதை கொடுக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டது ஜீரணிக்காது, வயிறு உபாதை இருந்துகிட்டே இருக்கும். இத்தனை பிற்காலத்துலதான் அனுபவம். விவாதக்காண்டி நம்ம செய்யக்கூடாது. சம்பிரதாயம் என்ன, எதைக்காண்டி இந்த ஒரு இது சொல்லியிருக்காங்க, அது நம்ம முழுசா பயன்படுத்திக்கணும். இதுல நம்ம பயன்படுத்திக்காம போக போக நம்மளுக்கு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. இதனால என்ன எல்லாம் விவாதம் பண்ணும்போது பஸ் போலையா, கார் போலையா, பிளேன் போலையா, வண்டி ஓட்டி போகலையா, அதெல்லாம் சொல்றது வாஸ்தவம் தான். அது யார் முறையா கடைபிடிக்க அவங்களுக்கு தான் அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்குது. எல்லாருக்கும் அது சொல்ற கடமை சாஸ்திரம். சாஸ்திரம் எல்லாருக்கும் தர்மத்தை நிலைநாட்டும்னு சொல்லணும். சாஸ்திரத்துல தர்மம் செய்யணும்னு சொல்லணும். சாஸ்திரத்துல துரோகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். சாஸ்திரத்துல பிறருக்கு ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லணும். சாஸ்திரத்துல தொழில் செய்யும்போது நேர்மையா செய்யணும்னு சொல்லணும். யாராவது அதை கடைபிடிக்க முடிஞ்சால் அவங்க ஜெயிக்கலாம். முடியாதவன் கஷ்டப்பட்டு தான் தீருவாங்க. அப்போ தொழிலதிபராக இருந்தாலும் ஒரு வேலை செய்யற, ஒரு வேலைக்கு போன நேர்மையா நடந்துக்கணும். அந்த வேலையில கவனமா செஞ்சு அந்த ஓனருக்கு நம்ம வாழ வைக்கணும். அவருனால நம்மளுக்கு ஒரு ஊதியம் கிடைச்சி நம்ம குடும்பத்துல விசேஷ காலத்துல இருந்து அன்றாட பொழப்புக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் தான் நம்மளுக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தகுதி உண்டாகுது, வருவாய். அப்போ அவருக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. அம்மா செய்யும் போது வேலைக்கு போனா பாதி வேலை செய்யறது, வேலை செய்யாம வர்றதெல்லாம் ஒரு தோஷம் ஆகும். அதனால இதெல்லாம் இறைவன் மறைப்பொருளாக இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பார். ஆகவே நம்ம செய்ய வேண்டிய தர்மம், குல தர்மம் செஞ்சுட்டு வரணும். சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தூங்கணும்னா தூங்கிடணும். இதெல்லாம் நம்ம விவாதத்துக்காண்டி நம்ம நடந்துக்கிட்டா என்ன ஆகும்? ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த இடத்துல மச்சம் இருக்கு, அந்த இடத்துல பெருசா சாணி கலரா ஒரு பரு இருக்குது, முதுகுல பெருசா மச்சம் இருக்குது, வயிற்றுல இருக்குது, 2 சோல்றல இருக்குன்னா அந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் அந்த உடல் அங்கஹீனம் சொல்ல. உடல் அங்கஹீனம்னா என்ன? சொரிஞ்சு விடுறது. ஊரல் எடுக்குது, உடம்புல கொசு கடிக்குது, எறும்பு கடிச்சுன்னு சொரிஞ்சு விடுவாங்க. அதே அந்த கரெக்டா அந்த குழந்தைக்கு பாதகம் அந்த இடத்துல காட்டும். கிரகண தோஷம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். நல்லா முதுகு சொரிஞ்சு விட்டாங்க, நல்ல கை சொரிஞ்சு விட்டாங்க, நல்ல வயிற்று ஊரை இடத்துல அரிச்சு விட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அதே இடத்துல நம்ம எந்த இடத்துல அந்த ஊரல் எடுத்து இது பண்ணோமோ அதே இடத்துல அந்த தழும்பு இருக்கும். அதே போல் இந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த நேரத்துல ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அந்த வயிறு உபாதை உங்களுக்கு கிடையாது, அந்த குழந்தைக்கு லைஃப் டைம் கொடுக்கும், காலத்துக்கு கொடுக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு காலத்துக்கு அந்த வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறு, சரியான முறையில சாப்பிடல, சாப்பிட்டா ஜீரணிக்கல, எதுவுமே சாப்பிட பிடிக்கல, ஆனா ஏதோ கடமைக்காண்டி சாப்பிட்றேன், வாய் ருசியா சாப்பிட முடியல, என்ன ருசியா இருந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இது நம்ம பிள்ளைங்களாக லைஃப் டைம் அனுபவிக்கணுமாங்கிறது கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய நீங்க தான் யோசிக்கணும். அதனால சற்று ஜாக்கிரதையாக இருந்து நம்ம எல்லாம் முதல்ல சொன்னதுதான், குல சம்பிரதாயம் என்னவோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சாஸ்திரம் என்னைக்கும் பொய் சொல்லாது. பொய் சொல்றதுக்கு சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரம் பொய் சொல்றதுன்னா அது சாஸ்திரமே கிடையாது. அதனால நீங்க நிதானித்து ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அதனால இந்த சந்திர கிரகணம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை மேம்படுத்திக் கொள்வது உங்களுடைய கடமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா, ஜெய்பலா, ஜெய்பலா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.